நம்ம வீட்டு சமையல் அறையில் இன்றைக்கி ஹோட்டல் ரவா தோசைக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு கிறிஸ்பியான மொறு கோதுமை தோசை தான். கோதுமை தோசைன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. வாங்க எப்படி சொன்னாலும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி தான். கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு கடுகு, பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்து சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கோதுமை தோசை மாவு 2 கப் எடுத்துருக்கேன் கோதுமை மாவு. இதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பீட் பண்ணிங்கன்னா தான் அந்த பபிள்ஸ் இல்லாமல் நல்லா வரும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதை போல் ஊற்றுங்க. ரவா தோசை ஊற்றுவோம்ல அதே போல் ஊற்றுங்க. 5 நிமிஷம் இந்த பக்கம், 5 நிமிஷம் அந்த பக்கம், அப்படி சொல்லிட்டு பரட்டி விட்டு செத்தனால நல்லா கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. கிறிஸ்பியான மொறுன்னு நம்ம வீட்டு சமையலறை கோதுமை தோசை ரெடி. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.